Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa'adallahu alladhina amanu minkum wa 'amilus solihati la yastakhlifannahum fil ardi kama istakhlafa alladhina min qablihim. Sadaqallahul azim. ஆதியும் அந்தமும் இல்லாத அருள்யாய் இருந்து அகிலத்தை படைத்து காத்து ரட்சிக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது யாவை இவ்வளவற்றி ஆத்மீகச் சுடரேற்றி அவன் ஈர்வாழும் மாந்தருக்கே அழகிய முன்மாதிரியாய் வந்துதித்த வள்ளல் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் அனைவரின் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இவ்விழாவின் தலைவர் மற்றும் நடுவர்களே, சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உனக்கன் சலாத்தியை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமுதாயத்திலே நாம் அறிந்திருக்கிற ஒன்று, முஸ்லிம்களின் நிலை பெரும் மோசமாய் போய்க் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே அடி வாங்குகிறான், உமிழ்த்தப்படுகிறான், வெட்டப்படுகிறான், உலகளாவிய ஒரு கொத்து கொத்தாய் கொண்டு உமிழ்த்தப்படுகிறான். ஐநா நமக்கு சாதகமாக இல்லை, அரசாங்கங்கள் நமக்கு சாதகமாக இல்லை, ஏன் நீதிமன்றம் கூட நமக்கு சாதகமாக இல்லை. கேட்பாரற்ற சமுதாயமாக, பாவப்பட்ட பரிதாபத்துக்குரிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையில் பல கோடி முஸ்லிம்கள் இருக்கும் இந்த உலகத்தில் குறைவான எண்ணிக்கை மட்டுமே இருக்கிற யூதர்களிடத்தில் பைத்துல் முகத்தஸை பயன்படுத்துகிற நிலை ஏன் ஏற்பட்டது? நம்மிடத்தில் பரிபலம் இல்லையா, பணபலம் இல்லையா? எல்லா செல்வங்களும் கொட்டி கிடக்கிற இந்த சூழலில் கூட ஏன் இப்படிப்பட்ட நிலை? என்ன காரணம்? ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எந்த ஒரு துன்பமானாலும் அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து உங்கள் தலையில் சம்பாதித்தவைதான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகிறான். எனவே நம் சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கிற காரணம் நம்மிடத்தில் தக்வா இல்லை, நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை. பலஸ்தீனத்தில் அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை விரோதிக்கு பார்த்துக் கொண்டிருந்த ஐக்கிய அரபு நாடுகள் ஐக்கியத்தோடு வாழ வேண்டிய நாமே இன்றைக்கு பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஆளுக்கொருத்தடி ஆளுக்குரியக்கங்களை பிரித்து கிடைக்கிறோம். உடல் உடைக்கப்பட்டு உயிர் உள்ளப்பட்ட போதிலும் கூட ஈமானை இழக்காத சுமையாரை கொண்ட சமுதாயம் உமரையெல்லாம் என்கிற அந்நிய ஆணை தவறு இருக்கிற காரணத்தினால் தன் வீட்டிற்குள் செல்லாமல் அந்நிய ஆணின் தவறுக்கு பரிதாபம் வாழ்ந்த அந்நிய ஆசாரியெல்லாம் கொண்ட சமுதாயம் இன்றைக்கு ஏதோ சில நடிகர் தெருவில் வழியான் என்பதற்காக காலங்கள் பட்டினியை காத்திருக்கும் காண முடியவில்லையே என கண்ணீர் வடிக்கும் தீ இல்லாத பெண்கள் கொண்ட சமுதாயம் மாறிப்போனது. இந்த நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் யாருடையும் எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான். ஹத்தா எதுவரை என்றால் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளாதவர் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். யூத மதத்தினரை வரலட்சணை போன்ற பல்வேறு கலாச்சார சாதனைகளால் நாம் வீட்டுக்குள் போட்டுவிட்டு பிறகு நாட்டு
ஆங்கிலத்திலே பேர சொல்றாங்க. உங்களிடம்தான் அவர் தௌபா செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள், தானும் திரும்பினார்கள். பிறகு மற்றவர்களுக்கும் தீனை எட்டி வைத்து சீர்திருத்தியதற்கு பின்னால் உடன் ஆச்சரியாரெல்லாம் இஸ்லாமுடைய கால் இருந்தது. எனவே ஒரு தனி மனித சீர்திருத்தம் தான் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தான். எனவே சீர்திருத்தத்தை நம் இடத்திலிருந்து ஆரம்பித்தோம். என் இடத்தில் தக்குவா இருக்கிறதா, என் விவாதத்தில், குடும்பத்தில், வியாபாரத்தில் தீ இருக்கிறதா என்பதை அறிந்து நம் அமல்களை சரி செய்வோம். நன்மை ஏவுங்கள், தீயை தடுக்கிறீர்கள் என்ற அப்பாவின் வார்த்தைக்கு நன்மை ஏறி தீயை தடுக்கின்ற நாயகத்தின் முயலாமல் நாமும் செய்வோம். முதலில் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை வீட்டை வாழ்வதற்காக உள்ளவர்களோ அல்லது பிறகு நம் சமுதாயம் வீட்டை வாழ ஊருக்கு மனசா மசிதிகளை உருவாக்கும் அல்லது அந்த தலைமைகளுக்கு முயற்சித்தோம். இன்னும் நாயகத்தை ஒருவர் தன் உயிரை விட நேசிப்பாமல் அவர்களின் பொருத்தத்தை பெற முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி